Hi friends, welcome to Mujahiro FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம நீ பார்க்க போகிற வீடியோ வந்து நம்மளுடைய ஜிபிபி அவுட் அனலைசிஸ் வந்து என்ன நடந்திருக்குது, இது வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குது, இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ண டேட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் 18 நம்ம அப்லோட் பண்ணது. ஓகே, நம்ம வந்துட்டு எடிட் பண்ணது ஏப்ரல் 17 நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் இந்த இடத்துல தான் இருந்துச்சு இந்த வீடியோவில். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டிங் அந்த ஒரு ரீடெஸ்ட் ஒன்றுக்கு வரும். ஸோ அந்த ரீடெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் சின்ன டைம் ஃப்ரேமில் வந்துட்டு கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி ஆயிருங்க. உங்களுடைய டார்கெட் வந்து இதுதான் உங்களுடைய டார்கெட். இல்லை நீங்கள் கேண்டிலுக்குரிய டார்கெட் வந்து எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆகிறதுனால நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, யார் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணீங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான ரீசன் ஒரு சப்ஸ்கிரைபர் அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தார், அவர் யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அவர் ஷேர் பண்ண விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, இதுதான் இப்போ கரண்டில் வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்குது. ஓகேவா, டேயில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ரீடெஸ்ட்டில் வரும்போது இதுதான் ரீடெஸ்ட் ஏரியா. ஓகே, இந்த ரெண்டு கேண்டலும் ரீடெஸ்ட் ஏரியா. நான் அதை வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு 2 ஹவருக்கு வந்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ரீடெஸ்ட் வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த அளவு கன்ஃபர்மேஷன் கேட்டால் இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்துருக்குது. அதை வந்து கீழே வந்து பிரேக் பண்ணி தான் அதுக்கப்புறம் மேலே போயிருக்குது. ஸோ இது வந்து செல்லுக்குரியது. அப்படி வெயிட் பண்ணியிருந்தாலும் இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார். ஸோ அதுவும் செல்லுக்குரியது. இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் செல்லுக்குரியது. இது வந்து ஒரு ஹேங்கிங் மேன். பட் நமக்கு அடுத்த வந்து ஷூட்டிங் ஸ்டார் வந்துருக்கிறதுனால இந்த ஹேங்கிங் மேனுக்குரிய ஒரு வெளியே வந்திருந்தால் கூட நீங்கள் இந்த ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்தது வந்து எக்ஸிட் ஆகிருப்பீங்க. அதுதான் நம்மளுடைய ரூலும். அடுத்து வந்து ஒரு டோஜி கேண்டில், அது வந்து பியரிஷாக முடிச்சிருக்குது. ஸோ அதை எடுத்துருக்க மாட்டீங்க. அப்படியே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எதுவுமே வந்துட்டு எடிட் பண்ணி வச்சலாம் சொல்லலை. அப்படி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார், அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு ஹேமர், பெர்ஃபெக்டான ஹேமர். அண்ட் வந்து இங்கேருந்து உங்களுடைய என்ட்ரி கிடச்சிருக்கும். ஓகே, இதுதான் உங்களுடைய என்ட்ரியாக இருந்திருக்கும். அப்படி நீ என்ட்ரி ஆகி இருந்தால் உங்களுடைய செட்டப் வந்து எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுடைய இந்த கேண்டிலில் தான் என்ட்ரி. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேண்டலுக்கு கீழே இவ்வளோ வச்சா போதும். பட் நான் இதற்கு கீழே வைக்கிறேன். ஓகேவா, நம்ம சேஃபுக்கு வச்சுக்கலாம். இது வரைக்கும் அது போன டார்கெட் அப்படி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் அந்த மார்க்கெட் போன டார்கெட் அப்படின்னு பார்த்தா இந்த ட்ரேட் செட்டப்னுடைய ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8.37. ஓகேவா, அவர் பெர்ஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் இந்த லெவலில் வந்து எக்ஸிட் ஆகிட்டாரு. ஓகே, பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ என்ட்ரி ஆகாமல் திரும்ப கேட்டார். நான் அவருக்கு சொன்ன ஆன்சர் வந்து நோ. பிகாஸ் வந்து டார்கெட்டு கிட்ட ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்துருச்சு. தெரியும் சப்ளை கிட்ட மார்க்கெட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துட்டிக்கும் போது வந்து பிக் ஃபால் ஆகிறதுக்குரிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம் இதுதான். நம்ம இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோனுடைய லிங்க் வந்து நான் ஐ பட்டனில் கொடுத்துருப்பேன், என் ஸ்க்ரீன்லையும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு இவ்வளோ விஷயங்களும் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ அது உங்களோட விருப்பம். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முதல் இதில் ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது. ஒரு ஸ்பின்னிங் டாப், அதை பிரேக் பண்ணி மேலே போன கேண்டில், அதாவது நம்ம பார்த்துருக்கிறது டேயில். ஸோ அதுக்குரிய டார்கெட் வந்து இன்னும் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு நாள் டார்கெட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷூட்டிங் ஸ்டார் ஆகிடுச்சு. ஸோ ஷூட்டிங் ஸ்டார் வந்த காரணம் தானே மார்க்கெட் வந்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. பட் நம்மளுடைய டார்கெட் இது வரைக்கும் கொடுத்துச்சான்னு கேட்டால் இது வரைக்கும் நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் பண்ணல. அந்த டார்கெட் போயிட்டு இந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்திருந்தால் நம்ம வந்து என்ட்ரி ஆகிருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.